இதுக்காக எந்த பிரதிபலனை எதிர்பார்க்காம நம்ம குடும்பத்தை குலைச்சிருந்த தம்பி. டேய், நியாயமா நடுத்தர நிக்க வேண்டிய குடும்பம் நம்ம குடும்பம். அதை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்காரு பாரு. அந்த பாவத்துக்கு போலீஸ் கூப்பிட்டு தாண்டா ஆகணும். இதை பாரு, டேய், உன்னுடைய சாவை நீ பார்க்க முடியுமாடா? நீ மட்டும் இல்லடா, இந்த உலகத்துல எவனும் பார்க்க முடியாது. ஆனா தன்னுடைய சாவையை பார்த்து வரவர். நான் உயிரோடு இருக்கும் போதே தன் மனைவியை விதவ கோலத்துல பார்க்கிற கொடுமை ஒருத்தருக்கு வரக்கூடாது. ஆனா நம்ம குடும்பத்துக்காக அந்த கொடுமை கூட தங்கிட்டாரா? டேய், நியாயமா நாமெல்லாம் தானே தலை குனிஞ்சு நிக்கணும். தலை நிமிர்ந்து நிக்க வேண்டியவரு இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறாரா? கையெடுத்து கும்புறது விட்டு கைக்கு விலங்கு போறங்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? என் மகன் திருநாவை இறந்துட்டான்னு அதிர்ச்சி ஒரு பக்கம், நீ வேற என் மகன் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனா நான் அப்படி நினைக்கலப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் மகன் தான். தயவு செய்து எங்களை விட்டு போவாத. வீட்டுக்கு வா பாப்பா. நிச்சயம் வரேங்க. இதுவும் என் குடும்பம் தானே. அவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது சொல்லி